வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் vlogs. எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பூவெல்லாம் கொஞ்சம் ஆர்வஸ் பண்ணிக்கலான்னு பாப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதில் நிறைய பூ பூத்துருக்கு. அதனால் சரி நம்ம பெரிய பூவெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடலாம், அப்போ தான் அடுத்த பூ வர்றது கொஞ்சம் அதுக்கான சத்து கிடைக்கும் இல்லைங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த பூத்த நல்லா பெரிய பூவாக இருக்கிறதெல்லாம் மட்டும் கட் பண்ணிக்கிறோம். அப்படியே விட்டாலும் பார்த்திங்கன்னா பூத்து கீழே தான் கொட்டிடும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் இந்த இதில் கொட்டியிருக்கு பாருங்கள், அது மாதிரி. அதனால் நம்ம பறித்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதை கட் பண்ணி நம்ம கட்டணுனாலே பார்த்திங்கன்னா 1 to 2 முழம் வரும். ஏன்னா இன்னொரு பக்கெட்லேயும் இருக்குது. இது வந்து க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். ஒரு க்ரோ பேக்கில் இருக்கிற பூ மட்டும், இது மட்டும் ஒரு க்ரோ பேக்கில் இருக்குது. பக்கெட்டில் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுவும் அப்புறம் வந்து மேலே நான் இந்த காம்பவுண்ட் மேலாம் வச்சுருக்கேன். அது எல்லாமே கட் பண்ணோம்னா இப்படி 3 முழத்துக்கு மேலே வரும் போல். நமக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து கட்டிட வேண்டியது தான் இன்றைக்கி. ஒரு பூ கட் பண்ணி காமிச்சேன் நான் பாப்பாவுக்கு எப்படி கட் பண்ணணும். அதே மாதிரி, ஏன்னா கட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணணும் பாப்பான்னு, அதே மாதிரி அவங்க கட் பண்ணுறாங்க. நான் செய்கிறேன் தான் வருவாங்க. ஆனால் நான் தான் சரி வேண்டாம், ஒரு சமயம் செடி ஏன்னா உடச்சிருவாளோ அப்படின்னு கொஞ்சம் பயம். மற்றபடி அவள் நல்லா தான் பண்ணுவாள். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வேண்டாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு விடுறது. சரி ஓகே, அப்புறம் சரி வா கட் பண்ணவா. இப்போ செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலாம் வருவாங்க, நிறைய தண்ணி ஊற்றிடுவா. அதனால் இவ்வளோ ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பேன். இது மாதிரி பிளான்டிங் வைக்கிறதுலாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த எல்கேஜி யூகேஜிலேருந்தே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. இந்த வெந்தயம் போட்டு செடி வளர்க்குறது, இந்த மிளகா நாற்று, கத்திரி நாற்று இதெல்லாம் போடுறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுலேயும் வெந்தயம் தான், அடிக்கடி வெந்தயம் போட்டு முளைக்க வச்சு எடுத்துன்னு போய் ஸ்கூலில் கொடுக்கறதுன்னு. இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறாங்கன்னா நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் அவங்களும் இதுமாரி மாடி தோட்டம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.